நாங்கள் அதை கடந்து செல்வோம், கூட்டணியில் நாங்கள் தொடர்வோம்னு நான் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு மனவேதனை இருக்கு, இயக்கத்தோழர் பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தம் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இதை கடந்து செல்வோம். இந்த பொதுவா தலைவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நீங்க 3 முறை அவருக்கு ஒன்றிய அரசு ஒன்றிய அமைச்சர் கேபினெட் அந்த பதவி வந்த போது கூட அதை மறுத்த ஒரு அரசியல் அதிசயம்னு சொல்லணும் தலைவர் வைகோவா. மக்கள் தொண்டு மக்கள் பணி, இதுதான் எங்களுடைய மறுமலர்ச்சி திமுக என்கிற அந்த இயக்கத்துக்கும் சரி, தலைவர் வைகோவுக்கும் சரி, இதுதான் ஒரு பொது வாழ்க்கையோட அடிப்படையான ஒரு பண்பு நினைச்சு இத்தனை வருஷம் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இந்த ஒரு தலைவருடைய 60 வருஷமா இருக்கட்டும், இல்ல மதிமுக இயக்கத்துக்கு உண்டான அந்த 31 வருஷம் பயணமா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய குரலாவும் சரி, தமிழ்நாட்டுடைய எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு தொண்டுகள் இந்த இயக்கமும் சரி இந்த தலைமையை செஞ்சிருக்கு. இதுல நாங்க நாடாளுமன்றத்துல இருந்துதான் நாங்க பணியாற்றணும் கிடையாது, இந்த சட்டமன்றத்தில் இருந்தா சில நேரங்கள் நாங்க தேர்தலை கூட பகிஷ்கரிச்சிருக்கோம். நாங்க தேர்தல் சட்டமன்ற தேர்தலே நாங்க புறக்கணிச்சிருக்கோம். நாங்க அதனால இது ஒரு வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு. நீங்க நாடாளுமன்றத்துக்கு போனாலும் சரி, சட்டமன்றத்துக்கு போனாலும் சரி, கூடுதல் வாய்ப்பு. ஆனா மக்கள் மன்றத்திலே நாங்க தொடர்ந்து எங்களுடைய குரல் மொழிக்கும் திராவிட இயக்க போர்வாள் தலைவர் என்ற வாழ் சுழலுங்கிறது அன்னைக்கு சொல்லியிருந்தேன். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை பற்றி சில மாற்றம் இருக்கு, இதனால மாற்றம் இருக்காது.